வணக்கம். வாங்க இன்னைக்கு இந்தியாவுல ஒரே நாள்ல என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு ஒரு வேகமான பார்வை பார்க்கலாம். ஒரு பக்கம் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் சவால்கள். இது எல்லாத்தையும் இணைக்கிற விஷயம் என்ன? வாங்க உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நாட்டின் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகம், அப்புறம் தேசிய பாதுகாப்பு, விளையாட்டுல நம்மளோட வெற்றிகள், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், கடைசியா நம்ம நீதி அமைப்புல இருக்கிற சவால்களையும், இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற நம்ம அரசியலமைப்பையும் பத்தி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு நாட்டோட வளர்ச்சியை தீர்மானிக்கிற ரெண்டு முக்கியமான விஷயங்களோட ஆரம்பிக்கலாம். ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு ஜனநாயகம். தமிழ்நாட்டுல ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. பொதுவா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சென்னை மாதிரி நகரங்களுக்கு தான் போவோம் இல்லையா? ஆனா இப்ப பாருங்க, கோயம்புத்தூர் மாதிரியான இரண்டாம் கட்ட நகரங்கள்ல கூட விண்வெளி, பாதுகாப்பு மாதிரி ஹைடெக் துறைகள்ல முதலீடுகளை கொண்டு வராங்க. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். வளர்ச்சி எல்லா ஊருக்கும் சமமா போய் சேரணும். இன்னொரு பக்கம் டெக்னாலஜியை வச்சு நம்ம ஜனநாயகத்தை எப்படி மாத்தலாம்னு கோவா செஞ்சு காட்டியிருக்கு. யோசிச்சு பாருங்க, முக்காவாசிக்கு மேல வாக்காளர் ஃபார்ம்ஸை டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. இதனால என்ன ஆகும்? தேர்தல்கள் இன்னும் வேகமா, தப்பு இல்லாம ரொம்ப திறமையா நடக்கும். ஒரு சின்ன மாநிலம் செஞ்ச பெரிய மாற்றம் இது. ஓகே, பொருளாதாரம், நிர்வாகம் பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டு பாதுகாப்பு. இது சம்பந்தமா இன்னைக்கு நடந்த ரெண்டு முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரே நேரத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒரு பக்கம் நம்ம கடற்படைக்கு மேட் இன் இந்தியா கப்பல் வந்திருக்கு. அதாவது 80% மேல உள்நாட்டு பாகங்களை வச்சு நம்மளே தயாரிச்ச கப்பல். இது நம்ம தற்சார்புக்கு ஒரு பெரிய பூஸ்ட். அதே சமயம் நம்ம அண்டை நாடான நேபாளத்தோட சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சி நடத்துறோம். இது நம்ம பிராந்திய பாதுகாப்பையும் நட்புறவையும் ஒரே நேரத்துல பலப்படுத்துது. ராணுவ வீரர்களோட பலத்தை பார்த்தோம். இப்போ விளையாட்டு மைதானத்துல நம்ம வீரர்கள் காட்டின பலத்தை பார்க்கலாமா? இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு வெற்றி திருநாள்னே சொல்லலாம். 3 வேற வேற விளையாட்டுல 3 பெரிய வெற்றிகள். முதல்ல நம்ம கபடி ராணிகள், அடேங்கப்பா, மறுபடியும் உலக கோப்பையை தட்டி தூக்கிட்டாங்க. தொடர்ந்து 2வது முறையா சாம்பியன்ஸ். அவங்களோட ஆதிக்கம் இன்னும் தொடர்ந்துன்னு நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்குவாஷ். அனாஹத் சிங்னு ஒரு இளம் புயல் கிளம்பி இருக்கு. இந்தியன் ஓபன் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இது இந்திய ஸ்குவாஷோட எதிர்காலத்துக்கு ஒரு பிரகாசமான அடையாளம். இந்த வெற்றி ரொம்பவே ஸ்பெஷல். அபினவ் தேஷ்வால் காது கேளாதோர் ஒலிம்பிக்ஸ்ல தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அவரோட குறி தப்புவே இல்லை. தடைகளை தாண்டி ஜெயிக்க முடியும்னு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். விளையாட்டுல மனுஷனோட திறமையை பார்த்தோம். இப்போ அறிவியலோட திறமை எப்படி லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹெல்த் செக்டார்ல இந்தியா 2 பெரிய மைல்கல்லை எட்டியிருக்கு. மலேரியா பல வருஷமா ஒரு பெரிய எதிரி. ஆனா இப்போ ரொம்ப சக்தி வாய்ந்த 2 தடுப்பூசிகள் உலகெங்கிலும் இருக்கிற குழந்தைகளுக்கு எளிதா கிடைக்க போகுது. இதுல பெருமையான விஷயம் என்னன்னா, அதுல ஒரு தடுப்பூசி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இது மூலமா எத்தனை குழந்தைகள் காப்பாற்றப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இது சயின்ஸ்ல ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். அறிவாள் செல் நோயின்னு ஒரு கொடூரமான பரம்பரை வியாதி இருக்கு. அதுக்கு நம்ம இந்தியாவே ஒரு ஜீன் தெரப்பியை கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்ல அந்த நோயை முழுசா குணப்படுத்த முடியும். குறிப்பா பழங்குடி சமூகங்கள்ல இருக்கிற பலருக்கு இது ஒரு பெரிய வரம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் பார்த்தோம். ஆனா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி நம்ம கிட்ட சில சவால்களும் இருக்கு. இப்ப நம்ம நீதித்துறையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி உச்சநீதிமன்றம் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் ரொம்ப நேரடியாவே பேசுது. காவல் மரணங்கள் சம்பந்தப்பட்ட கேஸ்கள்ல விசாரணை ரொம்ப மெதுவா நடக்குது. சிஸ்டத்திலேயே நிறைய கோளாறுகள் இருக்குன்னு பட்டவர்த்தனமா சொல்லுது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. ஏன் இந்த தாமதம் நீங்க கேட்டா, இந்த டேட்டாவை பாருங்க. தடவியல் ஆய்வகங்கள், அதாவது ஃபோரென்சிக் லேப்ஸ்ல பாதிக்கு மேல போஸ்டிங்ஸ் காலியா இருக்கு. அப்போ எப்படி கேஸை வேகமா அறிவியல் பூர்வமா விசாரிக்க முடியும்? இதுதான் ஒரு முக்கியமான காரணம். பிரச்சனை அதோட நிக்கல. இந்த ரிப்போர்ட் இன்னும் ஆழமா போய் இன்னும் பல விஷயங்களை சொல்லுது. ரொம்ப பழமையான சிறை விதிகள், கைதிகளுக்கு சரியா சம்பளம் கொடுக்காதது, அவங்களுக்கு மனநல ஆலோசனை இல்லாததுன்னு இந்த சிஸ்டம்ல நிறைய ஓட்டைகள் இருக்குன்னு தெளிவா காட்டுது. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த வெற்றிகள், சவால்கள், முன்னேற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரம் எது நம்மள ஒன்னா இணைக்குது? அது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் தான். நாம இதையெல்லாம் இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நவம்பர் 26 தேசிய அரசியலமைப்பு தினம். 1949ல இதே நாள்ல தான் நம்ம அரசியலமைப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம். இந்த அரசியலமைப்பை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 3 வருஷம், 2 வருஷம், 11 மாசம், 18 நாள். நம்ம தலைவர்கள் விவாதம் பண்ணி உழைச்சு இதை உருவாக்கி இருக்காங்க. நம்ம ஜனநாயகத்தோட அஸ்திவாரம் இது. அப்போ
இன்னைக்கு ஒரே நாள்ல நாம ஒரு புது போர்க்கப்பலை பார்த்தோம். அதே சமயம் நம்ம நீதித்துறையில இருக்கிற குறைகளையும் பார்த்தோம். இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற நீதி, சுதந்திரம், சமத்துவம் மாதிரியான பெரிய வாக்குறுதிகளை இந்த நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நிஜமா மாத்துறதுக்கு நாம இன்னும் என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டிய விஷயம்.